ஆண்களுக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது ஒரு அந்நிய சக்தி தான். இங்கே பாஜக தலைவர்களாக வந்தவங்க எல்லாருமே ஒரு விதமான வேலூர் பாராளுமன்ற தேர்தல் அப்போமே இடைத்தேர்தல், அது நிறுத்தப்பட்டு வந்த தேர்தல். அப்போமே ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. கூட்டணி வைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அந்த மாதிரி. மொத்தம் ஒரு 16 அமைச்சர்கள் மேலே இருக்குது. மொத்தம் அமைச்சரவை பட்டியல் 25 பேர். அதில் 16 பேர் மேலே ஊழல் புகார்கள். அதுவும் பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணும்போதே இங்கே வேலூரில் வாக்கெடுப்பு நடக்குது. மசூதியிலேருந்து வெளியில் வந்த முஸ்லீம் நேராக போயிட்டு குத்துன்னு. அதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிக்குள்ள மைனாரிட்டி கட்சியே கிடையாது. முஸ்லீம் கட்சி ஒரு கட்சி கூட கிடையாது, பேரளவு கூட கிடையாது. அப்போது கிறிஸ்தவர்களும் நிராகரிக்கிறாங்க, முஸ்லீம்களும் நிராகரிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்டே வேணான்னு ஒரு கட்சி ஒதுங்குது. எல்லாரும் சேர்ந்து தோற்று போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூசைடல் முடிவு, தற்கொலை முடிவு. நல்லா தெரியும் இது மோசமான வியாதியுடைய ஒரு மிருகம். இது கூட சேர்ந்தா அம்மா ஆட்சின்னு சொல்றவங்க அம்மாவையே அடகு வச்சு மோடிக்கு சாமரம் வீசுறது தெரியாதா என டிக்கெடித்து கொண்டே பாஜக 20 தொகுதிகள்லையும் மண்ணை கவுன்றது தான். அரசியல் சடுகுடு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த கூட்டணியால் அதிமுகவின் வெற்றி பாதிக்குமா என்பது குறித்து தமிழகத்தில் நக்கீரன் செய்தியாளர்கள் குழு மிகப்பெரிய கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது. இதனை தொகுத்து வழங்கியிருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். அவரிடம் இது குறித்து நிறைய கேள்விகள் இருக்கிறது, அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுக கூட்டணி வச்சது. அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. ஒரே ஒரு தொகுதி தேனி, அது மட்டும்தான் வெற்றி பெற்றது. இது குறித்து கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரே பதில் சொல்லுவார், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது சட்டமன்ற தேர்தல். உதாரணத்துக்கு விக்கிரவாண்டி நாங்குநேரியில் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லியே சமாளிச்சுட்டு வர்றார். உண்மையிலுமே இதை மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க? இந்த கருத்து கணிப்புக்கு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது ஒரு அந்நிய சக்தி தான். அப்படி தான் இது வரைக்கும் தமிழக மக்கள் பார்த்துருக்காங்க. தமிழகத்தோட ஒரு மூலையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானுலிங்க நாடார் அப்படின்னு ஒருத்தர், அவர் செஞ்ச ஒரு பெரிய ஒர்க்கு, அதனால் ஈர்க்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் அங்கே வளர்ந்த விதம், அப்புறம் அந்த மீனாட்சிபுரம் மதம் மாற்றம், அந்த மதம் மாற்றத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் நின்ன செய்கை, அங்கேருந்து தான் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் கோவை மாவட்டத்தில் ஓரளவுக்கு பாஜக வேறு ஊன்றி நின்ன ஒரு விஷயம் என்பது அங்கே நடந்தது. அதை ஒட்டி அங்கே இஸ்லாமியர்களுக்கும் பாஜகவுக்குமாக ஒரு மோதல் நடந்தது. அது ஒரு குண்டு வெடிப்புக்கு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஜகவுடைய சக்தியான கேந்திரம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ரீரங்கம், கொஞ்சம் தென் சென்னை, இப்படி தான் இருந்தது. இந்த பாஜக தமிழகத்தில் காலூன்றதுக்கு பெரிய அளவுக்கான ஒரு முயற்சி என்பது எடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இங்கே பாஜக தலைவர்களாக வந்தவங்க எல்லாருமே ஒரு விதமான பிராமண கலாச்சாரத்தை உடையவங்களாகவே இருந்தாங்க. இல கணேசன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, எச் ராஜா, இது மாதிரி பாஜக தலைவர்கள் தமிழ் மண்ணோட, தமிழ் நேட்டிவிட்டியோட ஒத்துப்போகாத ஒரு நிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றினாங்க. சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இப்போ எல்முருகன், இப்படி அவங்க அதை மாற்றி அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே திரைப்பட நட்சத்திரங்களை பிடிச்சி போடுறது, லோக்கலில் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ரவுடிங்களை பிடிச்சி போடுறது, இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 6-7 வருடமாக தமிழகத்தில் எப்படியும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு டெய்லி ஏஞ்சி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன்.
அவங்கள வந்து ஹைதராபாத்தில் தெலுங்கானா கவர்னராக போட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து கிரண் பேடியை தூக்கிட்டு அவங்கள கவர்னராக போட்டு பாண்டிச்சேரியில் வந்து பாஜக ஆட்சியை மலர வைக்க முடியுமா, தமிழக மண்ணுக்குள்ளே வந்து பாஜக ஆட்சியை மலர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாராயணசாமி ஆட்சியை கவுத்துட்டு என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக ஒரு உடன்பாடு போட்டு இங்கே வந்து பாஜகவுக்கு அதிகமான சீட்டு, அதிமுகவுக்கு மிக கம்மியான சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேரத்தை நடத்தி, ஏப்பா மொத்தம் 4 தொகுதி நாங்கள் நிற்கிறோம்ப்பா, 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம்ப்பா, எங்களுக்கு 4 சீட்டாவது கொடுங்கன்னு அதிமுக கடைசி வரைக்கும் போராடுற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிற்க வச்சு அது ஒரு சீட்டு பிரிவினை செஞ்சு அங்கே நியமன எம்எல்ஏக்களுக்கு தான் ஓட்டு, அவங்க தீர்மானிக்கிறவங்க தான் வந்து அரசியலில் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இப்படி எப்படியாவது தமிழகத்தில் வந்து பாஜகவை மலர வைக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா, நட்டா எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. நரேந்திர மோடி எல்லாம் தமிழில் பேசுகிறாங்க. ஒரு எம்பியை இதுக்குன்னே நியமித்து அவர் டெய்லி திருக்குறள் சொல்கிறதுக்குன்னே ஒரு எம்பியை வந்து நாட்டில் நியமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சமஸ்கிருதம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரிலாம் பல எக்ஸ்பெரிமெண்ட்டு, திருக்குறள் அது இது. இப்போ வந்த ஜனாதிபதி கூட தமிழ் வந்து பாரம்பரியம் மிக்க மொழி, பாரம்பரியமான மொழி, பாரம்பரிய செழுமை மிக்க கலாச்சாரம் உடையவர்கள் தமிழர்கள், ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து ஜனாதிபதியே பேசிட்டு போகிறார். இப்படி இன்னும் தான் சொன்னாலும் சரி, இந்த விஷயங்களுக்குள்ளே வந்து இவங்க ஏதோ அந்நியர் மாதிரி தான் தெரியுறாங்க. அதாவது இப்போ ஊரில் வந்து ஊரோடு கூடியாக இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, விருந்தாளியாக வந்தாலும் அவனை விருந்தாளியாக தானே பார்ப்பாங்க, உள்ளூர் ஆளை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரியே தான் பாஜகவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழக மக்கள், தொடர்ந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து திராவிட இயக்க லாங்குவேஜ் கிடையாது. இடஒதுக்கீடு பற்றி பேச மாட்டாங்க. இடஒதுக்கீடுக்கு அதிகமாக வருமானம் குறைந்த முற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு இவங்க பேசுவாங்க. ரைட்டுங்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்றது திராவிட இயக்க கோட்பாடாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து அதுக்கு நேர் எதிராக இருப்பாங்க. இல்லை பிராமணர்கள் தான் அர்ச்சகராகணும் அப்படின்னு. அறநிலையத்துறை என்பதை வந்து வச்சு கொண்டு போகணுன்றது திராவிட இயக்க கொள்கையாக இருக்கும். அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, எல்லா கோயில்களும் வந்து இந்து மத பக்தர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் இவங்க பேசுவாங்க. திடீர்னு ஜக்கி வாசுதேவ் மாதிரி சாமியார்கள் வருவாங்க, அவங்களும் அறநிலையத்துறை எடுத்து பேசுவாங்க. அப்புறம் நித்யானந்தா மாதிரி சாமியார்கள் வருவாங்க, அவங்களும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசு. இப்படி வித்தியாசமான வடிவங்கள், நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். 1967 காங்கிரஸ் தோற்றதுலேருந்து காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பாஜகவால் வர முடியுது, இந்தியா முழுக்கவே வர முடியுது. ஆனால் காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக வர முடியாத இடம் வந்து தமிழகம், கேரளம். 2 இடங்களில் வந்து காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக கூட இவங்களால் காங்கிரஸோடைய வேரடி மண் அழிந்து போன பிறகு இருக்கக்கூடிய அந்த வேரடி மண்ணில் கூட செய்ய முடியாத அளவுக்கு பாஜக இருக்குது. இது வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சாங்க. இது ஜெயலலிதா ஒரு தடவை கூட்டணி வச்சு வாஜ்பாய் அரசை கவித்துட்டு அவங்க ஒரு மாநாடு, முஸ்லீம்கள் மாநாட்டில் வந்து மெரினா கடற்கரையில் நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறை வந்து நான் திரும்பவும் செய்ய மாட்டேன், இனிமேல் எந்த காலத்துலையும் நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஜெயலலிதா சொல்ல, அதுக்கப்புறம் மோடி அப்படியே பெரிய பிம்பமாக பிரச்சாரம் பிரதமர் அப்படின்னு வரும்போது நான் தான் பிரதமர் வேட்பாளர், மோடியா லேடியா அப்படின்னு அந்த அம்மா பேச, இப்படி பாஜகவுக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அதிமுகன்றது வந்து இஸ்லாமியர்களுடைய கட்சி. இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு திமுகவை நம்பின மாதிரியே அதிமுகவையும் இஸ்லாமியர்கள் நம்பினாங்க. ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸோட வாக்கு வங்கியை தான் அதிமுக வாங்கி எம்ஜிஆர் மூலமாக வளர்ந்து வந்தது. அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கும் வந்து காங்கிரஸ் வாக்கு வங்கி வந்து அப்படியே அதிமுக வாக்கு வங்கியாக மாறும்போது இஸ்லாமியர்களுடைய வாக்கும் வந்து அதிமுகவுக்கான வாக்காக மாறுது. அப்படி வந்து ஒரு எழுச்சி வந்து இருக்குது. ஆனால் அப்படியே எல்லாத்தையும் கைவிட்டு அதிமுக போயிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது வேலூர் பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல் நின்று போச்சு, காசு விநியோகம் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நடக்கும்போது கூட இஸ்லாமியர்கள் முழுக்க அந்த இன்றைக்கி நிலோஃபர் கஃபீலுக்கு சீட் கொடுக்கல, அந்த அம்மாவோட தொகுதியில் மட்டும் 25,000-30,000 ஓட்டுகள் வந்து அப்படியே வந்து
திமுகவுக்கு விழுந்தது. அதில் தான் வந்து துரைமுருகனுடைய மகன் வந்து ஜெயிக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து இங்கே பாஜகவுக்கு இருக்குது. அந்த எதிர்ப்பில் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் 38 தோக்குறாங்க. ஆனால் வந்து சட்டமன்ற தேர்தல் என்பது வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளில் ஜெயிக்குது, 9 தொகுதிகளில் ஜெயிக்குது. அந்த மாதிரி அதில் நாங்குநேரி, விக்கிரவாண்டி இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறாங்க. பண விநியோகம்னு எதிர்கட்சிகள் அப்போ குற்றம் சாட்டினாங்க. இதெல்லாமே வேறு சினாரியோவில் இப்போது முதல் முறையாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா களங்காணுது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வினோதம் அது. இதுவரையும் வரலாற்றில் இல்லாத ஒரு வினோதம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா களம் காண்றதும், பாஜகவுக்கு ஒரு 20 சீட்டு கொடுத்துட்டு அதிமுக நின்று பார்க்குறதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த களம். இந்த களம் புதிது, இந்த விஷயம் புதிது, இந்த பார்வை புதிது. இது அதிமுக தொண்டை எப்படி பார்க்குறான்றதா நம்மளுடைய கருத்து கணிப்பாக இருந்தது. நீங்கள் சொன்ன இத்தனை விஷயமும் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் எடுத்து சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கும் தெரியும். இருந்தபோதும் எப்படி அவங்க 20 தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அதாவது வேலூர் பாராளுமன்ற தேர்தல் அப்போமே வந்து இடைத்தேர்தல், அது நிறுத்தப்பட்டு வந்த தேர்தல். அப்போவுமே வந்து ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் வந்து சுத்தமாக இது பிடிக்கல. அப்போ பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது பிடிக்கல. ஆனால் கூட்டணி வைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அந்த மாதிரி. எல்லா அமைச்சர் மேலேயும் வழக்குகள் இருக்குது. ஆட்சியில் தவறு நடக்குது. ஆட்சியில் நடந்த தவறுகள் தொடர்பான வழக்குகள் வேலுமணி மேலே இருக்குது, காமராஜ் மேலே இருக்குது, தங்கமணி மேலே இருக்குது, எடப்பாடி மேலே இருக்குது, ஓபிஎஸ் மேலே இருக்குது, செல்லூர் ராஜு மேலே இருக்குது, ஆர்பி உதயகுமார் மேலே இருக்குது. மொத்தம் ஒரு 16 அமைச்சர்கள் மேலே இருக்குது. மொத்தம் அமைச்சரவை பட்டியல் வந்து 25 பேர். அதில் 16 பேர் மேலே ஊழல் புகார்கள், அதுவும் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சென்ட்ரல். ரைட்டுங்களா? எடப்பாடி வந்து 2000 ரூபா நோட்டை மாற்றும்போது அவரோட மருமகனோட மாற்றுறாரு. ஃபஸ்ட்டு முதல்வராவதுக்கு முன்னாடியே மாற்றுறாரு. ஓபிஎஸ் வந்து அந்த மணல் கடத்தல் விஷயங்களில் அவர் மாற்றுறாரு. ரைட்டுங்களா? 2. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து எடப்பாடி வந்து பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணி அவருடைய சம்பந்தியை கொண்டு வந்து இறக்கி அங்கே அவர் மாற்றுறாரு. ரைட்டுங்களா? வேலுமணி உள்ளாட்சித்துறையில் வந்து அந்த லைட்டுக்கு மட்டுமே கோடி கணக்கில் ஊழல் பண்ணி இப்போ சமீபத்தில் கூட ஒரு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர் ஒருத்தர் வந்து ஒரு லைட்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கணக்கு போட்டு அதில் வந்து அவர் மாற்றுறாரு. தங்கமணிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை பண்ணி வச்சுருக்கு தங்கமணிக்கு எதிராக. இவர் காமராஜ் வந்து 3 டன் ரேஷன் அரிசியே கிடைத்தனதாக குற்றச்சாட்டு. டக்குன்னு கொரோனாவில் போய் படுத்துக்கிட்டார் அவர். அந்த குற்றச்சாட்டு வந்தவுடனே கொரோனாவில் போய் படுத்துக்கிட்டார். அதே மாதிரி தங்கமணி மேலே குற்றச்சாட்டு வரும்போது அவரும் பியூஷ் கோயல் வந்து அது சம்மந்தமாக கேட்க போகிறாருன்னு அவரும் கொரோனாவில் போய் படுத்துக்கிட்டார், தங்கமணியும். இந்த மாதிரி எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு 16 அமைச்சர்கள் மேலே இருக்குது. அது இல்லாமல் பொள்ளாச்சி சிபிஐ, ரைட்டுங்களா, சாத்தாங்குளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களால வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டு பண விநியோகத்தை வந்து இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. கதிர் ஆனந்த் வந்து பண விநியோகம் பண்ணான்னு சொல்லிட்டு அதிமுக போட்டு கொடுத்து அந்த சிமெண்ட் குடோன்லேருந்து பண விநியோகத்தை எடுத்து நிறுத்துகிறாங்க தேர்தலை. திரும்பி தேர்தல் வச்சா ஜெயிக்கலான்னு ஏசி சண்முகம் ஒரு 40 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு அங்கே. அதனால் அவர் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக பிரச்சாரத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு. ஐயா நீங்கள் வராதீர்கள் அப்படின்னு. அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் உட்காந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த தேதியில் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணோம், இந்த தேதியில் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணோம், வேலூரில் வந்து RSS கிளைகள் வந்து பிரச்சாரம் பண்ணிச்சு, எல்லாருமே நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு. அந்த டைமில் தான் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு அன்றைக்கி தான் காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் 370 ரத்து பண்ணி மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணும்போதே வந்து இங்கே வேலூரில் வந்து வாக்கெடுப்பு நடக்குது. மசூதியிலேருந்து வெளியில் வந்த முஸ்லீம் நேராக போயிட்டு குத்துன்னு உதயசூரியனை குத்திட்டான். இதுதான் இவங்க வந்து அதிமுக விரும்பவே இல்லை. அன்வர் பாஷா
பாராளுமன்றத்தில் வந்து முத்தலாக் மசோதாவை எதிர்த்து பேசினார், பெரிய அளவுக்கு பேசினார். அவர் ஒரு முஸ்லீம் பிரமுகர். இந்த முறை அவருக்கு சீட்டே கிடையாது, ரைட்டுங்களா? பார்லிமெண்ட்லேயும் இதுவாகலை, இங்கேயும் கொடுக்கல. கொடுத்துருந்தாலும் தேரப்போகிறதில்லைன்னு அவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட கிடையாது. ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் நினைக்கிறேன் அதிமுக லிஸ்ட்லேயே. டோட்டலாக மைனாரிட்டி வேட்பாளரே கிடையாது. அதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிக்குள்ளே மைனாரிட்டி கட்சியே கிடையாது. முஸ்லீம் கட்சி ஒரு கட்சி கூட கிடையாது, பேரளவு கூட கிடையாது. அமமுகவில் எஸ்டிபிஐ இருக்குது, நம்ம ஒவைசி இருக்குது. இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது, உள்ளாம கிடையாது. இங்கே வந்து ஐயுஎம்எல் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது திமுகவில். இங்கே சுத்தமாக ஒன்றும் கிடையாது. அப்போது கிறிஸ்தவர்களும் நிராகரிக்கிறாங்க, ரைட், முஸ்லீம்களும் நிராகரிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்டே வேணான்னு ஒரு கட்சி ஒதுங்குது, அது அதிமுகவாக இருக்குது. அதிமுக தன்னுடைய வரலாற்று காலகட்டங்களில் என்றைக்குமே இந்த மாதிரி மைனாரிட்டிகள்லேருந்து தனிமைப்பட்டதே கிடையாது. எந்த ஒரு அதிமுகவுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஜெயலலிதாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 2000 ஓட்டு 3000 ஓட்டு வரக்கூடிய தேமுதிகவை கூட விடாமல் கைப்பிடிச்சி இழுத்து அதை கூட்டணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா வந்து 2011 தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகிறாங்க. அதில் தான் வந்து அவங்க திரும்ப வந்து அதிகாரத்துக்கு வராங்க. இந்த மாதிரி எந்த மக்கள் திரளையும் விட்டதில்லை. உதாரணத்துக்கு தேவேந்திர குல வேளாளர்களை மதிக்கவே இல்லை இவங்க, பிஜேபியும் மதிக்கலை. கிருஷ்ணசாமி தனியாக போட்டி போடுறார். ஜான் பாண்டியனை கூப்பிட்டு அவங்க எக்மோரில் சீட்டு கொடுக்குறாங்க. ஜான் பாண்டியன் நிற்க வேண்டிய தொகுதி எது? தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில். அதையும் கண்டுக்கல, இதையும் கண்டுக்கல, தேமுதிகவையும் கண்டுக்கல, முஸ்லீம் கட்சியும் கண்டுக்கல. பாஜகவுக்கு மட்டும் 20 சீட்டு. சூப்பராக. அதுதான் இன்றைக்கி இதுதான் வந்து இந்த தேர்தலில் வந்து வித்தியாசமான ஒரு சூழலில் எடப்பாடி வந்து போட்டிடுறாரு. அப்போது பாஜகவுக்கு 20 தொகுதி கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. அவ்வளோ வர்த்து இல்லையே அப்படின்ற மாதிரி. நோட்டாவை தாண்டல பாஜக பல இடங்களில். அப்படின்னும்போது அதுக்கு 20 சட்டமன்ற தொகுதி கொடுக்கணுமா அப்படின்னும் போது அதுக்குள்ளேயே சண்டை. நயினார் வர்றதுக்குள்ளே குஷ்பு அங்கே போட்டி போட்டுற போது நயினார் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே திருநெல்வேலியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள். இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான சூழலாக இருக்குது. ஏற்கனவே பாஜக அந்நிய சக்தி, இது வந்து மேலும் 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 அந்நிய சக்தியாக பாஜகவை கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல வரது பார்த்தா அதிமுகவே விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் பாஜகவோட கூட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து அதிமுக தொண்டன் விரும்பினானா விரும்பலையா அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிருப்பீங்கள்ல. முதல் கேள்வியாக என்ன வச்சிங்க? அதாவது முதல் கேள்வியை நம்ம வந்து கேட்டது வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரிவு கிட்ட கேட்குறோம். முதல் கேள்வி வந்து நிராகரித்த பாஜகவுடன் கூட்டணி அதிமுகவின் வெற்றியை பாதிக்குமா அப்படின்னு தான் கேள்வி. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நிராகரித்த பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது சரியா தவறா வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டான். சரிங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? நீங்கள் மறந்து போயிடுங்க. அதாவது சரின்னு 23 பேர் சொல்கிறாங்க. 100க்கு 23. அதாவது எல்லா விதத்துலேயும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து 30 தாண்டும். நீங்கள் எந்த கருத்து கணிப்படுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி 30 தாண்டி தான் போகும். ஆனால் பாஜகவோட கூட்டணி சரின்றது 23% தான் வருது. மற்றவன் தவறுன்னு சொல்கிறோம் 46% பேர். அதே நேரத்தில் அப்படியே டபுள் 23 + 23 46. அதே நேரத்தில் வேறு வழி இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஊழல் பட்டியல், இந்த காரணங்கள், வேறு வழி இல்லை. எல்லோரும் ஜெயிலுக்கு போகணுமா, இல்லை அரசியலுக்கு இருக்கணுமா, இல்லை தோற்று போகலாமா அப்படின்னும்போது எல்லோரும் சேர்ந்து தோற்று போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூசைடல் முடிவு, தற்கொலை முடிவு. இது நல்லா தெரியும். இது வந்து மோசமான வியாதியுடைய ஒரு மிருகம். இது கூட சேர்ந்தால் நம்ம வந்து அந்த வியாதி நமக்கு வரும். கொரோனா பேஷண்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் கூட வந்து மாஸ்க்கு போடாமல், கொரோனா தடுப்பு உடைகள் அணியாமல் நீங்கள் போயிட்டு அவரை கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? கொரோனா தான் வரும். கண்டிப்பாக கொரோனா வரும். அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக தோக்குற மேட்டர்னு நல்லா தெரியும். அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு 31% சொல்கிறான். 46 31 எவ்வளோ ஆச்சு? 77% பேர் வந்து இந்த கூட்டணி வந்து தவறான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே
அதிமுக தொண்டர்கள்லேயே ஒரு 77% பேர் வேறு வழி இல்லைப்பா, எங்களுக்கு வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு. இப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒன்று மனைவிமார் வந்து செஞ்சு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உப்பு காரம் ஏதாவது ஒன்று இருக்குல்ல, பசியோடு போடும்போது தூக்கி போடும்போது தட்டை, அப்பா வேறு வழி இல்லைப்பா, இதப்பா சாப்பிட்டு தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இல்லைன்னா பசியோடு இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு சோறே கிடைக்கல, ஏதாவது ஒன்று கிடைச்சா சாப்பிடணும் அப்படின்ற அந்த வெறி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வேறு வழி இல்லைன்னு 31% பேர் சொல்கிறாங்க. தவறு, நீ வேறு வழி இல்லைன்னா கூட நீ அந்த இதை நீ சாப்பிட்ருக்கூடாது, வேறு வழி இல்லைன்னா நீ செத்துப்போ பரவாயில்ல, நீ அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு 46% பேர் சொல்கிறான். அப்போது நீங்கள் எங்கே இருந்து தேர்தல் பணிக்கு ஆளை வர வைப்பீங்க? அதிமுகவில் தானே வர வைப்பீங்க. எங்கே இருந்து ஓட்டை வர வைப்பீங்க? அதிமுக ஆதரவாளர்கிட்ட தானே வர வைப்பீங்க. அதில் ஒரு 77% பேர் ஒன்றுமே இது வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்லும்போது அதிமுகவும் பாஜக கூட்டணி எப்படி ஜெயிக்கும்? அது எப்படி இது பண்ண முடியும்? நம்ம ரிப்போர்ட்ரு செல்வகுமார் நாகையில் சொல்லியிருந்தார் அவரோட இதில் கருத்தில், அது படித்தேன் நான், அப்படியே நான் படிக்கிறேன். இதுதான் வந்து பாஜகவை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதுவரை சர்வே எடுக்கும்போது கூறிய கருத்துக்களை விட இதுவரை இல்லாத அளவிற்கு எடப்பாடி பன்னீர் மீதான கோபம் மக்களிடம் தெரிந்தது. எப்போது பாஜகவை பற்றி சர்வே எடுக்கும்போது பெரும்பாலான பெண்கள் ஜெயலலிதா அம்மையார் என் வாழ்நாளிலே நான் செய்த மிகப்பெரிய தவறு ஒன்று உண்டு என்றால் அது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான். இனி எந்த ஒரு காலமும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என சொன்னார்கள். ஆனால் அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்துகிறேன் என கூறிக்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும் அந்த அம்மாவின் கொள்கையை முறியடித்து உதாசீனப்படுத்தும் வகையில் கூட்டணி அமைத்து விட்டார்கள். இது நாட்டு மக்களுக்கும் அதிமுகவினருக்கும் செய்த துரோகம் மட்டுமல்ல, அந்த அம்மாவுக்கும் செய்த துரோகம் என எரிச்சலாகவே மக்கள் என்னிடம் பேசினார் அப்படின்னு அவர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறார். இதுதான் வந்து பாஜக மேலே தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய எரிச்சல். இந்த எரிச்சல் தான் வந்து பெரிய அளவுக்கு வருது. அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் ஜெயலலிதா மீது எனக்கு வெறுப்பு உண்டு. அதே சமயத்தில் அவர் இருக்கும் வரை அவர் சார்ந்த சமூகத்தினர் கூட வாலாட்ட தயங்கினார்கள். ஆனால் இன்று சங்கர மடத்தின் கூடாரம் முதல் குடிமி வரை ஆடுகிறது. அதற்கு வழிவிட்டு விட்டது எடப்பாடி அரசு என சொல்கிறார். ஸோ இது வந்து தமிழகத்தில் பாஜக மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, வெறுப்பு, இதெல்லாமே இந்த கருத்துக்கள் வந்து எதிரொலிக்குது. அதனால தான் நிராகரித்த பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது தவறு என 46%, வேறு வழியில்லை என 31%, சரி என வெறும் 23% சொல்லக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகுது. செல்வகுமார் அனுப்பியிருக்கிறது தமிழக மக்கள் மனநிலைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டனுடைய மனநிலைன்னு எடுத்துக்கலாமா? அது செல்வகுமார் உடைய மாவட்டம் நாகை மாவட்டம் வந்து ஒரு சாம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு சோத்தையும் ஃபுல்லாக எடுக்கும்போது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம், அந்த மாதிரி அவர் இது வரைக்கும் சர்வே போனதுலேயே அவர் வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பை பார்த்ததில்லைன்றாரு. அதிமுக தொண்டர் மத்தியில் அவ்வளோ எதிர்ப்பை நான் பார்த்ததில்லைன்னு அவர் ஒரு நிருபர் பதிவு பண்ணுறாரு. அதிமுக தலைமை மேலே கடுமையான எதிர்ப்புள்ள ரத்தங்கள் இருக்காங்க. ஆமாம், அது எப்படின்னா அது எந்த அளவுக்கு வருதுன்னா, பாஜகவுடனான கூட்டணி அதிமுகவின் வெற்றியை பாதிக்குமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாதிக்கும் 63%, ரைட்டா? பாதிக்காது 37%. இது வந்து இந்த 37ன்றது வந்து அதிமுகவுடைய ஆதரவாளர்களாக கூட இருக்கலாம். 37% பாதிக்கும்னு சொல்கிறவன் வந்து அதிமுக ஆதரவாளர் ப்ளஸ் பொதுமக்கள். அப்போது அந்த கோபம் இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு உண்டான கோபம் பாதிக்குது அப்படின்றது. அதிமுக பாஜகவோட கூட்டணி செய்கிறதுனால 160 பேர் வந்து ஓட்டு போட மாட்டோம் நாங்கன்றத இன்டர்னில் சொல்கிறாங்க, பாதிக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. செல்வகுமார் பதிவு பண்ண மக்களுடைய கோபம் வந்து தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது அப்படின்றது தானே இருக்குது. இந்த சர்வேல பொறுத்த வரைக்கும் சேலம் பகுதியில் மட்டும்தான், சேலத்தில் எங்கள் ரிப்போர்ட்டர் இளையராஜா
அந்த பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு கொஞ்சம் மைல்டாக ரெக்கார்டாகி வந்திருக்கு. பாக்கி தமிழ்நாட்டோட நூக் அண்ட் கார்னர் ஃபுல்லாகவே வந்து பாஜக எதிர்ப்பு வந்து ரொம்ப இருக்குது. எதுக்கு செல்வகுமார் மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போது தூத்துக்குடியில் நாகேந்திரன் எங்கள் நிருபர் இருக்கார். அவர் பதிவு பண்ண கருத்து என்னென்னா, மோடியா லேடியா கேட்டு மோடியை ஒதுக்கிய ஜெயலலிதாவோட கம்பீரம் என்ன, குனிஞ்சு வளைஞ்சு கும்பிடு போடுற பழனிசாமியின் அடிமைத்தனம் என்ன, இப்போதைக்கு வேறு வழி இல்லை, மோடி கூட கூட்டணி போட்டுக்கிட்டாதான் கொஞ்சம் காலத்தை ஓட்ட முடியும்னு தெளிவாக இருக்கிறதுனால அம்மா ஆட்சின்னு சொல்கிறவங்க அம்மாவே அடகு வச்சு மோடிக்கு சாமரம் வீசுறது தெரியாதா என டிக்கடித்து கொண்டே கேள்வி எழுப்புகின்றார் சின்னக்கலங்கல் கிராமத்தை சேர்ந்த சமுத்திரம். நெல்லை மாவட்டத்தில் பரமசிவம் எங்கள் மிக மூத்த நிருபர் நக்கீரனுக்கு அவர் சொல்லும்போது அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 950 ரூபா, 2 மடங்கு விலை ஏற்றின கட்சியோட கூட்டி வச்சுக்கிறது தங்களை காப்பாற்றிக்கிடத்தான். அது நெல்லை லாங்குவேஜ். ஆட்சியில் இருக்கும்போது பெட்ரோல் கேஸ் விலை ஏறிச்சே, மக்க கஷ்டப்படுவாங்களேன்னு இவங்க வாங்குகிற வரியை குறைச்சிருந்தாலும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ செய்யலை. ஆனால் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக. எப்படி இருக்குது இந்த பேச்சு? யாராவது நம்புவாங்களா என்கிறார் எரிச்சலுடன். பாஜகவுடன் கூட்டணி வச்சா தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி 63% பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் இது வந்து அந்த கருத்து தெரிவித்த மக்கள் வந்து கேஸ் விலை ஏறித்தன மத்திய அரசு தான் ஏற்றுது, பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு தான் ஏற்றுது, அப்படி ஏற்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிவித்து வச்சுருக்காங்க. ஆனால் 6 சிலிண்டரு கொடுக்கறத மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்கலையா? அதிமுக தேர்தல் அறிக்கையில் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதுதான் நம்ம நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் வந்து ஒருத்தர் சங்கர் அப்படின்றவர் பேசும்போது தான் சொல்கிறார். அவர் இங்கே பரமசிவம் எங்கள் நெல்லை மாவட்ட ரிப்போர்ட்டர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேஸ் சிலிண்டர் விலை இன்றைக்கி 950 ரூபா, 2 மடங்கு விலை ஏற்றின கட்சியோட கூட்டு வச்சுக்கிறது தங்களை காப்பாற்றி கிடத்தான். தங்களைனா எடப்பாடியை காப்பாற்றி கிடத்தான். ஆட்சியில் இருக்கும்போது பெட்ரோல் கேஸ் விலை ஏறிச்சே, மக்க கஷ்டப்படுவாங்களேன்னு இவங்க வாங்குகிற வரியை குறைச்சிருந்தாலும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அப்போ செய்யலை. அதுதான் இப்போ திமுகவோட தேர்தல் அறிக்கை. நாங்கள் வந்து 5 ரூபா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் குறைப்போம் அப்படின்றது. ஆனால் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக. எப்படி இருக்குது இந்த பேச்சு? யாராவது நம்புவாங்களா என்கிறார் எரிச்சலுடன். இதை தான் வந்து பரமசிவம் வந்து பதிவு பண்ணுறார். அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலை வந்து நெல்லை மாவட்டத்தில் நக்கீரனோட சீனியர் நிருபர் பரமசிவம் எடுத்த சர்வேல அவர் மக்கள் கருத்தாக பதிவு பண்ணது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். மக்கள் நம்ப மாட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதையும் அவங்க ஏற்றுக்கல, இவங்களை தேர்தல் அறிக்கையும் நம்பலை. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை போகுது. இதில் தான் பாஜகவுக்கு 20 தொகுதிகளை ஒதுக்கி இருப்பது எப்படி அப்படின்னு நம்ம கேட்குறோம் மக்களை. மிக அதிகம்ன்றாங்க 57% பேர். எதிர்கட்சி இன்னொன்று அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒதுக்கிறதும் ஒதுக்கிட்டீங்க நல்லது தான், ஆனால் அங்கே எதிர்கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்னு 32% பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆதரவாக வந்து 11% பேர் தான் சொல்கிறான். அப்போது எடப்பாடி பாஜக ஆதரவு நிலை எடுக்கக்கூடிய அதிமுக காரனுடைய சதவீதமே 100க்கு 11 பேர் தான். இதுதான் உண்மை. 100க்கு 11% அதிமுக தான் பாஜகவை ஆதரிக்குது. பாஜக கூட்டம் ஓகேன்னு அவன்லாம் வந்து நிர்வாகியாக இருப்பான், இல்லை பணம் பதவி படித்தவனாக இருப்பான், இல்லை இந்த ஆட்சியோடைய இதில் சம்பாதிச்சவனாக இருப்பான், ஏதாவது ஒன்று இருப்பான். 100க்கு 11% பேர் தான் இந்த கூட்டணியை வரவேற்கிறான். பாக்கி 57 + 32 89% பேர் இதை எதிர்க்கிறான். ஐயா 20 தொகுதி கொடுத்தது ரொம்ப நல்லது, எப்படி ஜெயிக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆக மொத்தம் பாஜக இந்த ஸ்ட்ரோக்கில் போச்சுன்னா பாஜக 20 தொகுதிகள்லேயும் மண்ணை கவுன்றது தான் நக்கீரனோட கருத்து கணிப்புலேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மை. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சதை அதிமுகவினரே 90% பேர் விரும்பலை அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்கிறதா ரொம்ப விவரமாக எடுத்து சொன்னீங்க. தமிழகத்தில் இன்னும் தேர்தல் நடக்க நாள் இருக்குது. தேசிய தலைவர்கள்லாம் தமிழகத்தை முற்றுகிட போகிறாங்க, தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறாங்க.
அப்போ களம் மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நக்கீரனின் அரசியல் சடுகுடு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.